ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவு இன்ஸ்டன்ட் மிக்ஸை குலோப் ஜாமுன் செய்கிறதுக்காக பிணைஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். பட் அது ரொம்ப ஹார்டாக இருந்தனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஓவர் இருந்தாலும் இல்லை மாவு ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக செப்ரேட் பண்ணி கூடவே 1 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் இதை சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை கை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து மில்க்கு மட்டும் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிற கட்டிகளை கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி மில்க் மட்டும் செப்ரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் எக்ஸ்ட்ராட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கெட்டியான கடாயை எடுத்துக்கோங்க, இல்லைனா பால் சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இது நல்லா கைவிடாமல் கிண்டிக்கலாம். இப்போ நான் மாவு எடுத்துருந்தனால 30 மினிட்ஸ் வரைக்கும் ஊற வச்சு மில்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரி 1 கப் அளவு பவுடருக்கு 1.5 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாலை இந்த மாதிரி கை விடாமல் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இது கொஞ்சம் பால் கெட்டியானதும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இடையில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா சுண்டி நல்லா கெட்டியான டெக்ஸ்சருக்கு வரணும். இப்போ நான் 1 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் அளவு நெய்யும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட் இல்லைனா இந்த மாதிரி ட்ரே எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைனா நீங்கள் டைரெக்டாக பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த மிக்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் கூடவே கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்படியே சூடாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.